தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் 5 கூடிய யோகாதிபதி, யோகத்தை தரக்கூடியவர். அவர் பாக்யஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் அமர்கிறார், சிம்மம்ங்கிற வீட்டில். இப்போ யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டில் அமர்ந்தால் என்ன? 5 கூடிய யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டில் அமரும் பொழுது பாக்கியங்களை நிரம்ப தருகிறார், அதிர்ஷ்டங்களை அள்ளித்திருக்கிறார். 5 கூடிய யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டில் அமர்ந்து இந்த தைரியத்தை தான் உங்களுக்கு தருகிறார். இந்த தைரியம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் 5 கூடிய யோகாதிபதி, யோகத்தை தரக்கூடியவர். அவர் பாக்யஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் அமர்கிறார், சிம்மம்ங்கிற வீட்டில். இப்போ யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டில் அமர்ந்தால் என்ன ஆகும்? யோகங்கள் அதிகமாகும். என்றைக்குமே நண்பர்களே, இந்த செவ்வாய் என்பது என்ன அப்படின்னா, லேண்டு, கல், மண், ஜல்லி, இதெல்லாம் செவ்வாய் தான். ரியல் எஸ்டேட்டு, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க, இதெல்லாமே செவ்வாய் தான். அப்படி செவ்வாய் தரும் யோக பலன்னா நிறைய சொல்லலாம். அரசு பணிகளை தருகிறார் செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களிடையே நன்மதிப்பை உருவாக்கி தருகிறார். வழக்கு விஷயங்களில் வெற்றிகளை தருகிறார். நிறைய சொல்லலாம். இவரே யோகாதிபதி ஆகும்போது யாராவது நம்மகிட்ட உரண்டை எழுத்துட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னா அதுக்கு நிவர்த்தி என்பது கிடைக்கும். அதுவும் சட்ட ரீதியான சொத்து சிக்கலுக்கெல்லாம் நிவர்த்தி என்பது கிடைக்கும். இந்த சொத்து சிக்கல்னா என்னன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கூட பிறந்தவங்களே நமக்கு சொத்து கேட்டு சண்டை போடுறாங்க, இந்த வீட்டில் எனக்கும் பாகம் இருக்குன்னு சண்டை போடுறாங்க, அப்படியாக்கும் இப்படியாக்கும், இதெல்லாம் சரியாயிடும். 5 கூடிய யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டில் அமரும்பொழுது பாக்கியங்களை நிரம்ப தருகிறார், அதிர்ஷ்டங்களை அள்ளி தருகிறார். பிளட்டு சம்பந்தப்பட்ட உறவுகள், கூட பிறந்த அக்கா தம்பி, குடும்ப உறவுகள், இரத்த உறவுகளால் நன்மைகள் கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் ஏற்படும். இன்றைக்கி நாளில் யார் நன்மை பண்ணுறாங்க, யார் தீமை பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கையில் இந்த 5 கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தைரியமும் அதிவேகமும் உருவாகிறது. நான் அடிக்கடி சொல்வேன் நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்கெல்லாம், தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். உலகத்தில் தைரியமாக எதை வேணால் பண்ணுங்க, தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். அப்போது ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஒரு தச்சனை கூப்பிட்டு ஒரு பெரிய நாற்காலி வேணும், சிம்மாசனம் வேணும்னு கேட்குறாரு. அது எப்படி கேட்குறார்? இது வரைக்கும் எவனுமே பண்ணியிருக்காத ஒரு சிம்மாசனம் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அப்போ அந்த தச்சன் போய் என்ன பண்ணுறான், அந்த சிம்மாசனத்தை ரெடி பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுறான். அந்த சிம்மாசனத்தை ரெடி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கால், அதாவது உட்காந்துருக்கிற அந்த 4 காலில் ஒரு கால் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ராஜா அப்படி உட்காந்தாருன்னா கீழே விழுந்துருவார். அந்த ஒரு கால் வீக்காக இருக்குது. அப்போ ராஜா என்ன பண்ணுறார், தச்சனை கூப்பிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ நான் உட்கார்ற சேர்லேயே அந்த காலை நீ கவனிக்காமல் பண்ணியிருப்பேன். அமைச்சரே, இவனுக்கு சிரச்சேதம் பண்ணிவிடுங்க, தலையை வெட்டிடுங்கன்ட்டார். எவ்வளோ தைரியம் இருந்தால் ராஜாக்கிட்டே அப்படி டீல் பண்ணுவேன் அப்படின்னு. அமைச்சர் என்ன பண்ணுறார், சரின்ட்டு சிரச்சேதத்துக்கு சொல்லிட்டார், காவலாளிகளே நாளை காலை 6 மணிக்கு சூரிய உதயம் நடக்கும் பொழுது இவன் தலை துண்டாக வேண்டும் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த தச்சன் என்ன பண்ணுறான்னா, ராஜாட்ட போயிட்டு சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கு, எக்ஸ்கியூஸ் மீ ராஜா, நான் உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு கேட்டாராம். ராஜா சொன்னாராம், உன்னை போன்ற கைதிகள் எல்லாம் ராஜாவை சந்திக்கக்கூடாது, நான் உன்னை சந்திக்க விரும்பலைன்னாராம். இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என்ன? ராஜா சொன்னாராம், அந்த தச்சன் சொன்னானாம், ராஜா என்னை தாராளமாக வெட்டி கொண்டுருங்க, வேண்டான்னு சொல்ல, சிரச்சேதத்தை நிறைவேற்றுங்க, ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் உட்கார்ற சிம்மாசனத்தை ஒழுங்காக கவனிக்காமல் நான் பண்ணது தப்பு தான். நான் இப்போ தான் அரிய வகை சிறகுகள்லாம் சேர்த்துக்கிட்டே வரேன்.
இந்த சிறகுகள்லாம் வச்சு ஒரு பெரிய இறகு செஞ்சிருவேன். அதாவது பறக்கும் இறகு. அதை உங்களுடைய குதிரை இருக்கு இல்லையா, பட்டத்து குதிரை, அந்த குதிரையில் மாட்டி விட்டிங்கன்னா அந்த குதிரை அப்படியே பறக்கும். பறந்துக்கிட்டே நீங்கள் சண்டை போடலாம் ராஜான்னு சொன்னானாம். நீ சொல்கிறதெல்லாம் உண்மையானு ராஜா கேட்டாராம். ராஜா, நான் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான இறகுகளை சேமித்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன்னாரான். ராஜா சொன்னாராம், சரி ஓகே, இப்போ உனக்கு இதுக்கு எத்தனை நாள் வேணும்? ராஜா, எனக்கு ஒரு 5 வருஷம் வேணும். இந்த பயங்கரமான ப்ராஜெக்டை முடிக்க எனக்கு 5 வருஷம் வேணும். 5 வருஷம் கழித்து பாருங்கள், நீங்கள் குதிரையில் பறப்பீங்க, முதன்முறையாக பறக்கும் ராஜா என்று பெயர் எடுப்பீர்கள்னு சொல்லிட்டான். ராஜா உடனே ட்ரீமுக்கு போயிட்டாரு. ஆஹா, நம்ம பறந்துக்கிட்டே சண்டை போட்டால் எப்படி இருக்கும் என்று. சரி, உனக்கு தண்டனை போஸ்ட்பாண்டட், அவ்வளோதான். தண்டனை இல்லைன்னா கிடையாது, போஸ்ட்பாண்டு. 5 வருஷம் கழித்து நீ கண்டிப்பாக உனக்கு சிறை தான். சரி ராஜா, உங்களுக்கு சிறையை செஞ்சு கொடுத்துட்டு நான் செத்து போகிறேன்ட்டு போயிட்டாரான். அமைச்சர் கூப்பிட்டாரா, அவனை கூப்பிட்டு, தச்சனை கூப்பிட்டு, இங்கே வா, ஏன் இப்படி கதையாக ஊத்துற? அந்த ஆள் தான் ஏதோ லூஸு நம்பரான்ட்டு பறக்கும் குதிரை, அம்பளை பறக்கும் குதிரை அப்படின்னோடனே அதுக்கு சொன்னானா இவன், அது எப்படி அமைச்சரே நடக்காதுங்கிறீங்க? ஒருவேளை நடந்துருச்சுன்னா, ஒருவேளை இந்த 5 வருஷத்தில் இந்த ராஜாவே ஏதாவது போரில் கொல்லப்பட்டு செத்துப்பிட்டேன்னா, ஒருவேளை எனக்கு ஏதாவது வியாதி வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா 5 வருஷத்துக்கு கேரண்டி யார் தர்றது? அடுத்த 5 ஆண்டு திட்டம்னு போடுறீங்களே, உங்களுக்கு கேரண்டி இருக்கா? நமக்கு முதல்ல கேரண்டி இருக்கா? போவாங்க சார், 5 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம், இப்போ கதை இப்போ பார்க்கலாம். அவ்வளோதாங்க. தனுசு ராசிக்காரர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். பிரச்சனை வருது, கேஸ் போடுறான், போடுங்க சார், அடுத்த வருஷம் பேசிக்கலாம். அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்களும் உங்கள் அண்ணாவும் சுமூகமாயிடலாம். திடீர்னு கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை ஏற்றி இந்த இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிடலாம். யாருக்கு தெரியும்? ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நேயர்களே, எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னா அழகான ஒரு வார்த்தை என்ன? எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். எதிர்பாராமல் நடப்பவற்றை எதிர்பார்த்திருங்கள், அதுதான் வாழ்க்கையின் அழக. எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது இப்படி தான் நடக்கும், அண்ணா சண்டை போட்டால் அவ்வளோதான், நம்மளை சுற்றுவார், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். நீங்களாக கற்பனை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் பாதி பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. செவ்வாய் 5 கூடிய யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டில் அமர்ந்து இந்த தைரியத்தை தான் உங்களுக்கு தருகிறார். இந்த தைரியம் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். 9ஆம் இடத்துல செவ்வாய் வந்து விட்டார். 9ல் இருக்கின்ற செவ்வாய் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். யோகாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ல் ஏற்கனவே ராகு இருக்கார், 2ஆம் இடத்தை ஏற்கனவே குரு பார்க்கிறார், 2ஆம் இடத்தை இப்போ செவ்வாயும் பார்க்கிறார். அப்போ செவ்வாய் வந்து என்னென்னா, 1000 தான் செவ்வாய் தங்கமே தங்கமாக இருந்தாலும் அவனுடைய திருஷ்டி வந்து மோசமான திருஷ்டின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் என்பது தான் ஜோதிட விதி. 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது படிப்பு தடைபடும், பேச்சு தடைபடும். 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும் பொழுது அவர்களுடைய பண வரவு தடைபடும். இதெல்லாம் இந்த 2ஆம் இடத்தை செவ்வாய் தடை செய்கிறார். அதனால் மகர ராசிக்காரர்கள் ஆக தனுசு ராசிக்காரர்கள் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் நீங்கள் பெறப்போகிறீர்கள். ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியை கொண்டாடுங்கள். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது. மலேசியாவில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை புக் பண்ணிக்கோங்க. வாரம் மலேசியா வருகிறேன், உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.